ஹாய், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். வாழைத்தண்டு கூட்டு. அதுக்கு நான் வாழைத்தண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி அலாசிட்டு குக்கரில் கடலைப்பருப்பை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போது சும்மா ரஃப்பாக கட் பண்ண ஆனியன் போட்டிருக்கேன். ஒரு 2 தக்காளி ரஃப்பாக கட் பண்ணது, கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வாழைத்தண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு முழுசாகவே நான் போட்டுக்கிறேன் எல்லாமே. சில பேர் தாளிக்கிறப்ப போடுவாங்க, நான் தாளிக்கிறப்ப போடலை, வேக வைக்கும் போதே வாழைத்தண்டு போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். கூட மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும், குழம்பு மிளகாய் பொடி. சாம்பார் பொடி இதுக்கு தேவையில்லை, குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 2 பல் பூண்டு போடணும். குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு விசில் விட்டுக்கலாம். வெந்துடுச்சு. நான் இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஆற வச்சுருக்கேன். ஏன்னா நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். வாழைத்தண்டு எப்படி கொடுத்தாலும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் அரைச்சி தான் கொடுக்க போகிறேன். கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சம் கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். சீரகம், கடுகு, வரமிளகாய், ரஃப்பாக கட் பண்ண ஆனியன்ஸ், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி குழம்பு மிளகாய் பொடி பருப்பு வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம். இதில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது பாதி அரைச்சாச்சு, கொஞ்சம் அப்படியே முழுசாக எடுத்து வச்சுருக்கேன், கூட்டு அந்த கன்சிஸ்டன்சி வரதுக்காக. இப்போ இதில் குழம்பு மிளகாய் பொடி மறுபடியும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெயில். அதோட பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு அப்படியே இதில் ஊற்றணும். இது நான் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், மீதி எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுவே கொதிக்க வச்சு அப்படியே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போட்டு தான் பண்ணுறேன். இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நான் தேங்காய் அரைச்சிட்டு வரேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வாழைத்தண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும் நம்ம குக்கர்லேயே விசில் விடுறதுனால. வாழைத்தண்டை எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் தேங்காவை கொஞ்சம் சீரகம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன், அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அந்த தேங்காய் கலவையும் குழம்பும் ஒன்று போல் சேர்ந்து வரும். வாழைத்தண்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ரொம்ப உடம்புக்கு நல்லது. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக வாரத்தில் 1 நாளாச்சும் சாப்பிட்ணும் இல்லையா. ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா கூட போதும். அவ்வளோதான், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் போல் தூவி இறக்கி வச்சிடலாம். தேங்காய் வேண்டானாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் இறக்குறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் மேலால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கணுன்னா நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். அதுதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு முழுசாக இருக்கும், கூட்டு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கிறேன். நான் இதில் பெருங்காயம் ஆட் பண்ணல, நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தாளிக்கும் போதே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட வாழைத்தண்டு கடலைப்பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.